10-15 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இப்பெல்லாம் இளநரை வந்துடுது. கருமையா அடர்த்தியா நீளமா வளரணும் அப்படின்றத தாண்டி இருக்கிற முடிய நிக்க வச்சுக்கிறணும் அப்படின்றதுல நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கும். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த பொடி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல எடுத்திருக்கிறது 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து. இது எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சத்து நமக்கு கூடுதலாக இருக்கும். இப்போ அதே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு நல்லா அந்த வாசனை வரும் பாருங்கள், அந்த டைமில் கடலைப்பருப்பையும் சேர்த்து இதோட வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை. இந்த பருப்புகள் எல்லாமே நம்ம தனித்தனியாகவும் வறுத்தெடுக்கலாம். நான் ஒவ்வொரு பருப்பும் அரைது வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த பருப்பு சேர்க்குறேன். இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அந்த 1/2 கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளோ கருப்பு எள் நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பருப்புகள்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கடாய் நல்லா சூடாக இருக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த டைமில் நல்லா அழுத்தி எடுத்த 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஈரத்தோடு சேர்க்காமல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் ஒடிச்ச கருவேப்பிலையாக இருந்தது அப்படின்னா இன்னும் அதோட மனம் நல்லாவே இருக்கும். இப்போ இதில் நம்ம வறுக்கும் பொழுது சீக்கிரமாக கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுரும். எல்லா பொருட்களையும் நல்லா மிதமான தீயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. முதல்ல இந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள் கருவேப்பிலையில். இப்போ இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க பருப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி கொழுப்பை குறைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறும் வயிறில் கருவேப்பிலை எடுக்கும் பொழுது இதோட பலன் இன்னும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். நல்ல மணக்க கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் 15 நாள் 20 நாள் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம், எதுவுமே ஆகாது. கருவேப்பிலையை பச்சை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.